வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கு. இதுல 13 மாநிலங்கள்ல 88 தொகுதிகள்ல இந்த வாக்குப்பதிவா நடந்திருக்கு. குறிப்பா மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா. இதுல மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் பிஜேபி மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய 2 மாநிலங்கள். அதை கடந்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற உள்ளடக்கிய மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு. இதுல முக்கிய ரோல் அப்படின்றது கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் பிளே பண்ண இருக்கு. நீங்க எப்படி இந்த தேர்தலை பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸில் இப்போ வந்திருக்கு. காரணம்னா மொதல் ஃபேஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு பிரதான மாநிலமாக இருந்தது. பிரதான மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்குன்ற ஒரு பெரிய வாக்கு விகிதாச்சாரமோ வாக்கு எண்ணிக்கை கிடையாது என்பது பத்திரிகையாளரோ பொது அரசியலில் இருக்கவங்களும் புரிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த இரண்டாம் கட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிரா வருது, உத்தரப்பிரதேசில் ஒரு சில தொகுதிகள் வருது, கர்நாடகாவில் 14 தொகுதி போகிறது. அப்போது கடந்த தேர்தலில் அதிகமாக வாக்கு வாங்கின பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக சாதகமான இருந்த மாநிலங்கள் இந்த செகண்ட் ஃபேஸில் வருது. நல்லா இந்த ஒரு 88 தொகுதியில் பார்த்திங்கன்னா, ஒரு மகாராஷ்டிரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 அட்டவணை போட்டு தேர்தல். கர்நாடகம் ஒரு அமைதியான ஒரு மாநிலம் தான். தமிழகம் எப்படி ஓரளவுக்கு தேர்தலில் பெரிய வன்முறை இருக்காதோ, கிட்டத்தட்ட கர்நாடகம் அவ்வாறு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம். ஆனால் அங்கே 2 கட்டமாக தேர்தல் வைத்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவங்களோட வலிமையை அங்கே காட்டலாம், மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே 2 கட்டமாக தேர்தல் வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. காரணம்னா இப்போ பீகாரில் இருக்கிற மாதிரியோ சத்தீஸ்கரில் இருக்கிற மாதிரி ஒரு வன்முறையோ இல்லை ஒரு மாவோயிஸ்ட்டு தாக்குதல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கர்நாடகம் அல்ல. அப்போ கர்நாடகத்தில் பார்த்திங்கன்னா பிரித்து நடத்துகிறாங்க. இப்போ மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 கட்டமாக மகாராஷ்டிரத்தை தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன்னாடி இந்த அளவுக்கு துண்டு துண்டுகளாக தேர்தல் நடத்த காரணம் இல்லை. அப்போது மகாராஷ்டிரம் என்பது ஒரு வியாபார ஸ்தலம். அங்கே ஓட்டு போட வர்றதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாநிலத்திலையும் அத்தனை அடுக்கு தேர்தல் ஏன் நடத்துகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. உத்தரப்பிரதேசம் கேட்கவே வேணாம். எல்லா ஃபேஸு 7 ஃபேஸு தேர்தல் போதும் 7 ஃபேஸ்லேயும் உத்தரப்பிரதேசில் அங்கங்கே 4 8 10 அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அப்போது இந்த கட்சி தான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கடை, ஒரே மொழின்னு பேசுகிற ஒரு கட்சி. அப்போ இவர்களால் இந்திய தேர்தல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலே ஒரே நேரத்தில் நடத்த முடியல அப்படின்றது ஒரு வெளிப்படையான தன்மை. இப்போ நீங்கள் கேட்ட அந்த உட்கேள்விக்கு வரும்போது இதில் என்ன நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, பீகார், மகாராஷ்டிரா, அப்புறம் உத்தரப்பிரதேசம், ஓரளவுக்கு கர்நாடகா, கடந்த தேர்தலில் காட்டிலும் இந்த தேர்தலில் 3 மணி நிலவரம் வரலும் பார்த்திங்கன்னா வாக்கு விகிதாச்சாரம் குறைவாக வந்திருக்கு. அப்போது பிஜேபி ஆளுகின்ற மாநிலமோ இல்லை பிஜேபி மூலமாக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் இதை பிரிச்சுக்கலாம். இந்த மாநிலங்களில் மக்கள் ஒரு பிரிஸ்க் போலிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பிரிஸ்க் போலிங் காணவில்லை, தென்படவில்லை. இதே இப்போ மணிப்பூர், திரிபுரா, சத்தீஸ்கர் எடுத்தீங்க அப்படின்னா போலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இப்போ நண்பர்கள்கிட்ட நான் காலையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தீஸ்கரில் ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றது தெரியல. சமீபத்தில் கூட மாவோயிஸ்ட்டுக்கெலாம் கொஞ்சம் பேர் சுட்டு கொல்லப்பட்டனர். அந்த ஒரு சர்ச்சை இருக்குது. அப்புறம் ஜார்க்கண்டு, சத்தீஸ்கரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த சிபு சோரன் அவர்கள் அந்த கைது ஹேமந்த் சோரன் அவர் மகன் ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் கைது செய்ததுக்கு பிறகு ஒரு மக்கள்கிட்ட அது ட்ரைபல் பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆதிவாசியினர்கிட்ட ஒரு ஒரு அச்சம் இருக்குது, ஒரு 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 மனசு கசப்பு இருக்குது. ஒருவேளை அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்களா அப்படின்றது தெரியல. மணிப்பூர் நம்ம கேட்கவே வேணாம். அதிகமான ஒரு வன்முறையை சந்தித்த ஒரு மாநிலம், பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. 68-70% தாண்டி விட்டது. அதுவும் அதிக போலிங்க்கு போகுது. திரிபுராவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டென்ஷனான ஒரு சூழல் தான் இருக்குது திரிபுரா. அதே மாதிரி அஸ்ஸாமில் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வாக்கு செலுத்த போகிறவங்களுக்கே ரயில் பெட்டிகள் கிடைக்கல, பிரச்சனையாக இருக்குது. மேபி அது ஜென்யூனாக கூட ஆயிருக்கலாம். ரயில் தடம் போகிறன்றது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு அன்றாட நிகழ்வு தான். அந்த நிகழ்வு ஆனால் கூட ஒரு கேள்விக்குறி வருது, இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்ற மாதிரி. அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 விழுக்காடு தாண்டிருச்சு இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும்போது. அப்போது இந்த 3 மாநிலங்களுமே ஒரு 80 விழுக்காடு இல்லை 80 விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் செலுத்துறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த 300 அப்படின்ற இந்த இலக்கோ இல்லை ஒரு தனி மெஜாரிட்டி வரும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு கொஞ்சம் சந்தேகமாக என் பார்வைக்கு தெரிகிறது. நான் இதை ஒரு 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 பார்க்கும்போது கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமான மாநிலங்களில் இதே மாதிரி வாக்குகள் செலுத்தினாங்க, அதிகமான எண்ணிக்கையில் ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி ஒரு ஒரு தோய்மை இருக்கிற மாதிரி தகவல் வருகிறது.
இப்போ கர்நாடகாவில் 28 தொகுதிகள், அதுல போன முறையே வந்து 26 தொகுதிகள் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுல பாதிக்கு பாதி வந்தா கூடவே உங்களுக்கு மைனஸ் தானே அது பாஜகவுக்கு. ஆமாங்க. குறிப்பா தென்னிந்தியா நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த கிளஸ்டர்ல 130 சீட் இருக்கு. இப்ப இந்த தென்னிந்தியால 130 சீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாதகமான சூழ்நிலையில, இல்ல தான் ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய நிலை என்பது வந்து கர்நாடகத்துல ஒண்டி தான் இருக்கு. கடந்த தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 28க்கு 26 ஜெயிச்சப்போ, ஆளுங்கட்சியாக காங்கிரஸே இருந்தது அங்க. அது வந்து ஒரு ஒரு கூட்டணி சிக்கல்ல போயிட்டு இருந்தது. அந்த மாரி அதாவது நான் 2014லும் பார்க்குறோம், 19லயும் பார்க்குறோம். இந்த கடந்த அந்த ஒரு 10 வருஷமாவே வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. கர்நாடகா ஜேடிஎஸ் காங்கிரஸ் ஆட்சி கூட்டம் இருந்தாலும் சரி, கூட்டணியில இல்லாம காங்கிரஸ் எதிர்க்கட்சியில இருந்தாலும் சரி, பாரத பிரதமர் யார் அப்படி மோடிஜி அவர்கள் அப்படிதான் வேட்பாளர் அப்படின்னா, கர்நாடகா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் ஸ்வீப் குடுத்த ஒரு மாநிலம். அப்ப அந்த மாநிலத்தில இப்ப நம்ம நண்பர்கள் கிட்ட அங்க பேசுறோம். அங்க டெக்கன் ஹெரால்டு பத்திரிகையில வேலை செய்றவங்க இருக்காங்க. கன்னடா விஜய் டைம்ஸ் அது மாரி பத்திரிகையில இருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகை, அவங்க அங்க ஆட்களை போட்டு இறக்கி பார்க்குறாங்க. ஏன்னா கர்நாடகம் என்பது முக்கியமான மாநிலம்ல. அப்ப நம்ம எல்லார்கிட்டயும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, 2019ல வந்த அந்த சாத்தியமான அந்த எண்ணிக்கை 28க்கு 26 என்ற அந்த வெற்றி என்பது எட்டாக்கனி. அது கிடைக்காது. அப்படின்றத எல்லா பத்திரிகையாளர்களும் அங்க போய் இந்த எக்ஸிட் போலுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு. அவங்க எல்லாருமே நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ற ஒரு விஷயம் அது முதல்ல. 2வது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை வந்து கர்நாடக தேர்தல் வந்துட்டு ஒரு ஹைலி போலரைஸ்டு தேர்தலா போகுது. அதாவது ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தல் எவ்வாறு இருக்குமோ, அதே மாரி ஒரு நிலைப்பாடுக்கு தான் இன்னைக்கு கர்நாடகமும் வந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா பாரத பிரதமர் மோடி அவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு வரும்போது, மோடிஜி வந்து இன்னமும் வந்து ஒரு பாப்புலரான லீடர் கர்நாடகா. அந்த மாற்று கருத்தே இல்லன்றத அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க களத்துல. ஆனா, அவர் வந்து ஒரு 10% வாக்குகள் அவருக்குன்னு வரும்போது கொண்டு வர்றாரு. அதாவது உதாரணத்துக்கு இது எப்படி சொல்லணும்னா, 30லேருந்து 40 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு அங்க எப்பயுமே இன்டாக்ட்டா இருக்கு. ஒரு மாநில கட்சி அந்தஸ்துல. அப்படி இருக்கக்கூடிய கட்சி பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 10% ஓட்ட அவரோட சொந்த செல்வாக்குல எடுத்துட்டு வர்றாரு. அப்ப 40% வாக்குகள் இருக்கு. இப்ப ஜேடிஎஸ் வந்து கடந்த தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காங்கிரஸ் கூடலாம் இருந்தாங்க. இந்த தேர்தல்ல வந்து அவங்க போறாங்க. அப்ப ஜேடிஎஸோட வாக்குகளும் சேர்ந்தா, பிஜேபி நல்ல வெற்றி திருப்பி பெற்றுட்டோம் அப்படின்றது அது ஒரு கணக்கு. அது எதிர்க்கட்சியோட கணக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட கணக்கு. இந்த சைடுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல்ல வந்து காங்கிரஸ் வந்து பெருவாரியான வாக்குகள்ல வெற்றி பெற்றாச்சு. 1. 2வது வந்து டி.கே. சிவகுமார் அவர்களே வந்து அவர்களோட தம்பி வந்து ஒரு தொகுதியில நிக்கிறாரு. அமைச்சர்களா இருக்கக்கூடிய அவர்களோட வாரிசுகளை இறக்கி விட்டு அவங்க தேர்தல்ல பயங்கரமா செலவு பண்றாங்க. குறிப்பா வந்து உங்களுக்கு வந்து தேஜஸ்வி சூர்யாவை எதிர்த்து வந்து அங்கேயே வந்து ஒரு ஒரு அமைச்சரோட மகள் இறக்கி விடப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரியை வந்து ஒரு தேர்தல்ல இறக்கி விடுறாங்க. அப்போ எல்லாமே 600 கோடி, 700 கோடி வச்சிருக்கிறவங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வந்து அதிகமா செலவு செய்றாங்க. கர்நாடகா ஆளுங்க செலவு பண்ணல. ஆனா செலவு பண்ணாலும் அது வந்து புடிக்கிறாங்க. அது வந்து இப்போ போலீஸ் வந்து மேபி ஒரு பட்சமா இருக்கான்றது அந்த ஒரு சந்தேகம் வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட ஒரு 4.8 கோடி பணம் வந்து ஒருத்தர் வேட்பாளரோட பணம் மாறியிருக்கு. அப்போ ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெங்களூர் சென்ட்ரல பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியரை நிறுத்தியிருக்காங்க. அங்க ஒரு 25லேருந்து 30% இஸ்லாமியர் வாக்குகள் இருக்கு. அது ஒருவேளை அப்படியே பயிர் செஞ்சாங்கன்னா அந்த தொகுதி மாறும். பெங்களூர் நார்த்த பொறுத்தவரை நான் முன்னாடியே சொன்னேன். அங்க வந்து ஒரு விவிஐபிஸ் நிக்கிற மாரி இருக்கு. பெங்களூர் ரூரல் பார்க்கும்போது என்னன்னா வந்து உங்களுக்கு முக்கியமான வேட்பாளர்கள். அதாவது எப்படி போகுது அந்த சண்டைனா, தேவகவுடா குடும்பத்தில இருக்கிறவங்க தேர்தல்ல நிக்கிறாங்க. குமாரசாமி அவருமே தேர்தல்ல நிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, டி.கே. சிவகுமார் அவரு தம்பியா இருக்கிறாரு. அதாவது ஒரு பாராளுமன்ற தேர்தல் மாரி இல்லாம, ஒரு சட்டமன்றத்தில எப்படி ஹெட் ஆன் கொலிஷன் முக்கிய தலைவர் வெர்சஸ் முக்கிய தலைவர். நீயா நானா, நீயா நானான்ற மாரி போகுது. அது இல்லாம வந்து இப்போ சதானந்த கவுடா அவரோட நிலைப்பாடு என்ன? அப்புறம் ராயல் ஃபேமிலியில இருக்கிற அந்த பழைய மகாராஜா அவங்க குடும்பத்திலேருந்தே ஒருத்தர எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அதாவது 2 கட்சிகளுமே மாறி, மாறி வேட்பாளர்களை வந்து ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பணபலம், பதவி பலம், ஒரு பிரம்மாண்டம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பங்காரப்பா அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரஜினிகாந்த், எம்ஜிஆர் எப்படி ஃபேமஸா இருந்தாரோ அவரோட மகள கூட கொண்டு வந்து நிக்கிறாங்க. அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார். அவங்களும் ஒரு தேர்தல்ல வேட்பாளரா நிக்கிறாங்க. அப்ப இது என்ன காட்டுதுன்னா, கடந்த தேர்தல்ல இந்த மாரி 28 தொகுதியில இந்த மாரி எடுத்துக்காட்டுகள் இல்ல. ஆனா இந்த தேர்தல்ல எடுத்துக்காட்டு இருக்கு. ஈஸ்வரப்பா அவர் என்ன பண்றாருன்னா, எடியூரப்பா குடும்பத்து கையில இந்த கட்சி போயிடுச்சு பிஜேபி.
எடியூரப்பா ஒரு குடும்ப ஆட்சியை நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சுயேட்சையா ஷிமோகால போட்டி போடுறாரு. ஷிமோகா என்பது வந்து எடியூரப்பா அவர்கள் குடும்பத்துக்கு எப்பவுமே 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ அவர் அங்கே ஒரு நின்று ஒரு 1 லட்சம் ஓட்டு உடைக்கிறாரு அப்படின்னா அதுவே அங்கே ஒரு சங்கடம். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த 28 தொகுதியில் 50-50ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர் நிறுத்திட்டாங்க. கூடவே இந்த வாக்காளர்களுக்கு வீடு வீடாக போய் பார்க்கறது, பேம்ப்ளெட் கொடுக்கறது. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்த காங்கிரஸ்காரர்களோட அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது அந்த அளவுக்கு பெருசாக பேசு பொருள் இல்லை. இதே நீங்கள் கேரளாலேயோ கர்நாடகத்திலையோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து நல்லா வேலை செய்கிறாங்க. இதுதான் அங்கேருந்து நமக்கு வரக்கூடிய இது. அதே மாதிரி ஆந்திராவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெருசாக அங்கே வேலை செய்யலைன்ற மாதிரி ஒரு தகவல். அது ஜெகன் வந்தாலும் சரி, இல்லை சந்திரபாபு நாயுடு வந்தாலும் சரி, அவர்களுக்கு பிஜேபி ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தெலுங்கானாவை பொறுத்தவரையிலும் ரேவந்த் ரெட்டி வந்து 17ல் 12 சீட்டுனா எப்படின்னா நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு வியூகத்தை அமைத்து அந்த வியூகத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறாரு. அதற்கு வந்து பயங்கரமாக கால்குலேட் பண்ணி வேலை செய்கிறாரு. முடிஞ்சா அசாதுதீன் ஒவைசியை ஹைதராபாத்லேயே இந்த வாட்டி தோக்கடிக்கணும், ஹைதராபாத்தை காங்கிரஸ் பிடிக்கணும். அதாவது காங்கிரஸ் வந்து ஹைதராபாத்தை பிடிக்குது அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த தெலுங்கானாவும் கிட்டத்தட்ட கைக்கு வந்துடும். அது என்ன கணக்குன்னா சிறுபான்மையினர் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அசாதுதீன் ஒவைசி பிஜேபியை குறை சொல்லிட்டு நின்று ஒரு வாட்டியும் ஜெயிச்சிடறாரு. ஆனால் இவர் கடைசியில் வந்து அசாதுதீன் ஒவைசி வந்து பிஜேபிக்கு பி டீமாக உதவி பண்ணிட்டு இருக்காரு. அப்போது இந்த வாக்குகளை வந்து காங்கிரஸ்க்கு வராமல் இதை மடைமாற்றம் பண்ணுறதுனால சிறுபான்மையினர் வாக்கு செதஞ்சு போகிற காரணத்தினால காங்கிரஸோட வாக்கு எண்ணிக்கை கூடலை. சரி, இவராவது தீர்க்கமாக எதிர்ப்பாருன்னு பார்த்தா இவர் சும்மா பேசுகிறாரு. மற்றபடி ஒரு ஒரு மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுவதோ, இல்லை அவர் மீது வந்து ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு வரும்போது பேசுகிறதோ, இல்லை பண மதிப்பீடில் அதிகமான தாக்குதல் பண்ணுறதோ அது பண்ணலை. நாம்கே வாஸ்துக்கு எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு இவரையும் அவசரத்தின் ஒவைசையும் காலி பண்ணுறாரு ரேவந்த் ரெட்டி. அப்போ ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒரு பன்முனை தாக்குதலில் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி எடுத்து வைக்கிறது. கர்நாடகா முக்கியத்துவம் பெறுது. இப்போ அதையும் 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது சவுத் கர்நாடகா, நார்த் கர்நாடகான்னு பிரிச்சிருக்காங்க. இன்னொன்று லிங்காயத் ஒக்காலிகான்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த கேஸ்ட் ரீதியா ஒவ்வொரு மாநிலத்தையும் குறி வச்சு வேலை செய்யறது இருக்கு இல்லையா, அதுல பாஜக கை தேர்ந்த ஒரு கட்சி. அதுல எப்படி காங்கிரஸ் பிளே பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது காங்கிரஸ்க்கு வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்க ப்ளே பண்ணுறது வந்து அவங்களோட அந்த வாக்குறுதிகள். அவங்க வந்து மக்கள்கிட்ட போய், அதாவது வாக்காளர்கள் காசு அதிகமாக கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட காங்கிரஸ் மீது அவங்க வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்னென்னா, நாங்கள் வந்து ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு வந்து காசு கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்பு வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கேரண்டியை அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 5 கேரண்டியை அவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், நாங்கள் செஞ்சுருக்கோம், சித்தராமையா தலைமையில் ஆட்சிக்கு வந்த உடனே செய்வோம்னு நாங்கள் சொன்னோம், அதெல்லாம் நாங்கள் உடனே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், காசு கொடுக்குறோம், வேலை வாய்ப்பு பற்றி பிரச்சனைகள் வந்து நாங்கள் பேசுகிறோம், அதே மாதிரி இலவசமாக பஸ்ஸை கொடுக்குறோம், விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சாரம் என்பது ரூரல் கர்நாடகாவில் அதிகமாக பேசு பொருளாக இருக்குது. ஆனால் அர்பன் கர்நாடகா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 2வது பிரச்சனை, அதாவது காஸ்ட் ரீதியாக போலரைஸ் ஆச்சே அப்படின்னு ஆகணும். இப்போது ஒக்கலிகா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஐயா திரு குமாரசாமி அவர்களோட அந்த குடும்பம் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க ஒரு ஸ்ட்ராங், நம்ம இங்கே எப்படி பாமக வந்து வன்னியர்கள் அவர்களை வைத்து ஒரு ஆட்சி செய்கிறாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 9லேருந்து 10 விழுக்காடு வாக்கு விகிதாச்சாரம் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் ஒக்கலிகா தலைவர்னா இன்னைக்கு தேதியில் வரலாம் குமாரசாமி அவர்கள் குடும்பம் தான் அதை ஆதிக்க செல்லுது. ஆனால் டிகே சிவகுமாரும் அதே கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒக்கலிகா லீடராகவும் வந்து தன்னை காட்டிக்கொள்கிறார். ஆனால் அதை தாண்டி ஒரு காமன் தலைவர் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன 14க்கு மேலே 15க்கு மேலே வராதா, காங்கிரஸ் ஒரு 20 சீட்லாம் ஜெயிக்காதா அப்படின்னு கேட்டப்போ அவர் இதே வார்த்தையை தான் சொன்னார். இல்லைங்க, பிஜேபி வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவங்க வந்து அவங்களுக்குன்னு அந்த போலரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில சாதி ரீதியாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை அந்த இறை நம்பிக்கை இருக்கவங்க கூட அவங்கள மாற்றுறதுன்றது கஷ்டமாக இருக்குது. டிகே சிவகுமார் மாதிரி ஆள் போய் எல்லா இடத்துலையும் பார்க்கறதுனால தான் இந்த திருப்பி மறுபடியும் அவங்க வந்து பாதி இடத்த பிடிக்க முடியுது, அது சாத்தியம். ஒரு டிகே சிவகுமார் தானே இருக்காரு, நிறைய பேர் இல்லையே அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. கூட இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கூர்ந்து கவனிக்கணும்னா, இந்த ஜேடிஎஸோட வாக்குகள், ஒக்கலிகா வாக்குகள் வந்து பிஜேபிக்கு, இந்த லிங்காயத் வந்து அவங்க அதிகமாக போடக்கூடியவர்கள், கவுடா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஒரு ஆதரவான மனநிலையில் இருக்கும். அவங்களோட இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்றது இன்னும் தெரியல. அரித்மெட்டிக் பார்க்கும்போது பிஜேபிக்கு இந்த 9% வாக்குகள் கூடுது, ஒக்கலிகா வாக்குகள். ஆனால் அது கெமிஸ்ட்ரியாக மாறுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இது எப்படின்னா, கிட்டத்தட்ட பிஜேபிக்கு பாமக போய் சேர்ந்தது தமிழகத்தில், ஆனால் பாஜகவோட அந்த பாமக ஜெல்லாகி அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். அரித்மெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டிடலாம், ஆனால் கெமிஸ்ட்ரி என்பது கலக்கணும், ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். அது மிக்ஸ் ஆகுதா இல்லையான்றது தெரியல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைடு
உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை இவங்களும் இறக்குறாங்க. யாரு? ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளர் எடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாண்டியா, தும்கூரு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மைசூர் போன்ற ரூரல் ஏரியா இருக்குது பாருங்கள். ரூரல் ஏரியாவில் காங்கிரஸோட பிரச்சாரம் டாப்பாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சாரம் வந்து வீடு வீடாக போகிறதாகட்டும், வீட்டிலேருந்து அந்த பழைய காலத்து அரசியல் இருக்குல்ல, அதை வந்து சித்தராமையா தலைமையில் இருக்கிறவங்க அந்த நபர்கள் வந்து அதை ரெஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த கிராம பஞ்சாயத்தில் போய் பேசுறது, அந்த ஊர் தலைக்கட்டு யார் இருப்பாங்களோ அவங்கள போய் காங்கிரஸ் கட்சி திருப்பி வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம், ஊருக்கு என்ன சொல்லுங்கள் பண்ணுங்கள். ஆட்சியில் இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால அந்த வாக்குறுதிகள் கொடுக்குறது, நான் இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த கேட்குற அந்த துணி தோரணை இருக்கு பாருங்க, அந்த பிரச்சார வியூகம் என்பது ஏறி. இந்த ஒப்புகை சீட்டுகளை வந்து 100% எண்ணணும் அப்படின்னு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லாருமே சொன்னது போல அது பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அது இன்னுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது போல தீர்ப்புகளையும் வந்து அந்த எல்லா மனுக்களையும் தள்ளுபடி பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்கள் சந்தேகம் இருந்ததுன்னா தேர்தலுக்கு பிறகு முடிவு வந்த பிறகு ஒரு 7 நாளுக்குள்ள வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம், நீங்க லெட்டர் கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? அவங்க காங்கிரஸ் கட்சியோ இல்லை தோக்குற கட்சிகள் பொதுவாக எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, மிஷின் மேலே ஒரு குற்றத்தை சொல்கிறது. மிஷினில் எது அமுக்குனாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகுதுன்னு. அப்போ எது அமுக்குனாலும் கட்சிகள் தானே? ஆமாம், தோக்குற கட்சிகள். அது எந்த கட்சி? இப்போ காங்கிரஸ் தோத்துட்டா காங்கிரஸ் மிஷினை குறை சொல்லும், பிஜேபி தோத்தா பிஜேபி மிஷினை குறை சொல்லும். அது ஈஸி இல்லை. நீ மக்களோட உணர்வையும் மக்களுக்கு தேவைப்படுற திட்டங்களை கொடுத்துருந்தா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, அதிகாரி இருக்காங்க, எல்லாமே விலை போயிடுவாங்க. யாருமே வந்து மனிதாபிமானம், ஜனநாயகத்து மேலேயோ இல்லை உண்மையின் மீது, தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அவ்வளோ கொடூரர்களாக மாறிட்டாங்க மக்கள். இல்லை, அப்போது அங்கே யாரோ ஒருத்தர் தவறு இருக்குன்னா சொல்லுவாங்க. அந்த எவிடன்ஸ் இல்லை. கோர்ட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி பார்க்கலாம், தேர்தல் ஆணையத்தோட ரொம்ப கெட்ட பேர் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு. பிஜேபியோட கைன்றாங்க, விரலுன்றாங்க, கூட்டணின்றாங்க, ஆமாம் வளர்ப்பு பூனைன்றாங்க. அப்படி பார்க்கும்போது இல்லை அது இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷனை போய் இப்படி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொஞ்சம் கௌரவமாக வெளியில் சுற்றுறதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று. இரண்டாவது, இப்போ ஐயா ஆரம்பிச்சிட்டாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள், காங்கிரஸுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இது ஒரு பெரிய சவுக்கடி, இது ஒரு பெரிய கெட்ட பேருன்னு. இது என்ன எலக்ட்ரல் பாண்டு கேஸா? துட்டு வாங்கிட்டாங்களா? மிஷின் ஒழுங்காக வேலை செய்யலை, மிஷின் மேலே சந்தேகம் இருக்குன்றது தேர்தல். சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரூஃப் இருந்தால் கொண்டாடினாங்க, ப்ரூஃப் இல்லை, சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்க முடியாது. இது வந்து ஜனநாயக திருவிழா, இது மிஷின் மேலே தப்பு வந்தால் நம்பிக்கை போயிடும் தேர்தல் மேலே மக்களுக்கு. அதனால் நீங்கள் கேட்ட தீர்ப்பு கொடுக்க முடியாது, கிளம்புங்க. உங்களை யாருக்குன்னா பிரச்சனை இருந்ததுன்னா உங்ககிட்ட காசு இருக்குதுல்ல, உங்கள் காசை பணத்தை கட்டி வேணால் ஓட்டிங் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, அந்த செலவு என்னவோ நீங்கள் ஏற்றுக்கோங்க, பஞ்சாயத்தை முடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த மாதிரி தீர்ப்பு வரல. காங்கிரஸ்க்கு பின்னடைவு, காங்கிரஸ்க்கு சவுக்கடி, காங்கிரஸ்க்கு வந்து பின்னடைவு, அது கிடையாது. அப்போ இதுவே பின்னடைவுனா எலக்ட்ரல் பாண்டு கேஸ் என்ன? சிஐஜியில் ஆனால் தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்ல வந்து ஒப்புகை சீட்டுகளுக்கும் பேலட்ல பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருந்தது. நம்ம போன தேர்தலே பார்த்தோம் இல்லையா? கம்ப்ளைண்ட் நிறைய இருந்தது. இல்லை, கம்ப்ளைண்ட் வந்தது, யாருமே எல்லாமே வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது. குற்றச்சாட்டுகள் எதுவுமே வந்து ஆதாரத்துடன் ப்ரூவ் பண்ணப்படலை, நிரூபிக்கப்படலை. நிரூபிக்காததுனால தான் வந்து கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா அதில் வந்து முக்கியத்துவம் காட்டல. நானும் வந்து ஒரு பத்திரிகைக்காரனோ ஒரு சாமானியனோ ஒரு வாக்காளராக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அதுதான் அந்த விவிபேட்டில் தான் ஸ்லிப்பு வருது, அந்த ஸ்லிப்பை எடுத்து அப்புறமா எண்ணிடுங்க கடைசியாக. இதை எப்படி எண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை ஓட்டில் எண்ணிடுங்க, அதை இதில் எண்ணிடுங்க. யாருக்குன்னா அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா இந்த தொகுதியில் ஒண்டி அட்லீஸ்ட் எண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு. கோர்ட்டோட தீர்ப்பு நம்ம கோர்ட்டை நிறைய நேரத்தில் பாராட்டி பேசியிருக்கிறோம். இதில் விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை. காரணம் என்னென்னா, அவங்க தரவுகள் கேட்குறாங்க. கோர்ட் என்பது சட்டம் எப்படின்னா, அதுக்கு வந்து ஆதாரம் தேவை. ஆதாரம் இருந்தால் தான் அந்த ஆதாரத்தை வைத்து மையமாக அரசியலோ அங்கே வந்து அரசியலுக்கோ கொள்கைகளுக்கோ வேலை இல்லை. சட்டம் என்பது சட்ட புஸ்தகத்தின்படியும் அந்த நீதியோட வெளிச்சம் எங்கே பாய்கிறதோ அதன் பிரகாரம் தான் தீர்ப்பு அளிக்க முடியும். அது பிரகாரம் வந்து அவங்க வந்து ஒரு தீர்ப்பை வந்து ஒரு என்ன கேட்டால் காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை பொதுவானவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சாதகமான தீர்ப்பு இல்லை, அதோட முடியுது. அதனால் இது வந்து தேர்தலில் மாற்றும், இது தேர்தலுக்கு மிஷினை வச்சா மிஷினில் ஓட்டு போட போகிறாங்க, இப்போ துண்டு சீட்டை வச்சா துண்டு சீட்டை மடிச்சு அதில் ஓட்டு போட போகிறாங்க, இல்லை வீட்லேயே வந்து மெயிலில் ஓட்டு போடணும்னா மெயிலில் ஓட்டு போட போகிறாங்க. ஓட்டு போகிற சிஸ்டம் தான் மாறுறதை தவிர்த்து மற்றபடி அதனால் ஒன்றும் பெரிய இது கிடையாது. இல்லை, இப்போ தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இல்லையா? அதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னப்போ நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 2 கட்சி தலைமைகளுக்குமே நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஏன் வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு அனுப்பல, மோடிக்கே அனுப்பல, ராகுல்கே அனுப்பல டேரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஒரு அறிவிக்கிறதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் பதவி போட்டிருக்காங்க.
இப்போ அவர் பதவியில் இருக்கணுமா இல்லை பதவி இல்லாமல் போகணுமா? எல்லாரும் என்ன நீதியரசர் சந்திரசூட் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? பதவிக்கு அப்பாற்பட்டு பதவி துணை இல்லை எங்கள் ஐயா அப்துல் கலாமா இருக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டால் நான் இப்போ ஜனாதிபதி ஆகிறேன், இல்லைனா எனக்கு ஜனாதிபதி வேணாம், நாலாம் போய் எல்லார்கிட்டையும் கேட்டு இருக்க மாட்டேன்னாரு. பதவிகள் துறப்பது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அந்த தலைமை பதவியில் இருக்கிறவங்க தகுதியானவர்கள். எல்லார்கிட்டையும் அந்த உயரிய கொள்கையை நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு. நீங்கள் அப்போ இப்போ நீங்கள் தான் தேர்தல் ஆணையர். மோடிஜி வந்து ஊருக்கே தெரியும் தேர்தல் ஆணையம் வந்து பிரதமருக்கு வேணுன்ற மாதிரி தான் இத்தனி துண்டு தேர்தலா, இத்தனி ஃபேஸு, இத்தனி வாட்டிலாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி பேசு பொருள் இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் மோடி பற்றி பேசிட்டாரு, மோடி இனத்தையே வந்து கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி வழக்கு வேகமாக விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து பதவி பறிக்கப்பட்டது. ஆனால் ஓப்பனாக இஸ்லாமியர்களை மொத்தமாக வந்து பிஜேபிக்காரங்க எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. அப்போ இஸ்லாமியர்களோட மனசு புண்படாதா? மோடின்ற ஒரு சின்ன சாதியோட மனசு புண்படுதுன்னு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, தப்பாக பேசிட்டாருன்னு நடவடிக்கை எடுத்தீங்க. அப்புறம் கோர்ட்டாக பார்த்து கீழ்மை கோர்ட்டு தண்டனை கொடுத்தது, மேலே கோர்ட் வந்து இல்லை இதுக்கு ஃபைனை கட்டிட்டு அவர் இனிமேல் அடுத்த மாதிரி ஒழுங்காக பேச சொல்லுங்க, ஒரு தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு ராகுல் காந்திக்கும் குட்டு வைத்து அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டாங்க, இன்னொருத்தோட இது மாதிரி பேசாதீங்கன்னு. அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லையே. இப்போ தான் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. நோட்டீஸ் எப்போ தெரியுங்களா விசாரிப்பாங்க? தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நோட்டீஸ் சர்வ் பண்ணோம், போஸ்ட்மேன் வேலை மாதிரி தான் அது. கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈசிக்கு அமுச்சிக்கிறேன், ஈசி என்ன பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் எப்போ முடிக்குது? தேர்தல் முடிஞ்சவனும் முடிக்குது. அப்போ வழக்கு தொடர்ந்தா நீ தொடர்ந்துக்கோ, வழக்கு தீர்ப்பு அது 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். நான் எதுவுமே வந்து நகைச்சுவைக்காக சொல்ல, இருக்கிற லட்சணத்தை சொல்கிறேன். அதனால் தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கும். மோடி அவர்களை கூப்பிட்டுனாங்க, ஒரு பிரதமராக வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்களும் உங்களோட மக்கள் தானே, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே அங்கே பிளட்ஜ் இருக்குது, பிளட்ஜுக்கு மாறா இப்படி பேசுகிறீங்களா, இது நியாயமா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பேசுங்க, நான் இருக்கிறேன், என்னப்பா அது அண்டர்ஸ்டாண்டிங் தானே உங்களுக்கு. சரி, எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம கடைசி எலெக்ஷன் கமிஷனை பற்றி அப்போ பெருமையாக பேசணும். தமிழகத்தை சேர்ந்து ஐயா டிஎன் சேஷன் பேசணும். எலெக்ஷன் கமிஷனாக இதுதான் நான் முடிவு பண்ணுவேன், எது தப்பு எது ரைட்டு, தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட், அது சேஷன் காட்டு. செக்ஸ் அண்ட் பேலன்ஸே இல்லாமல் மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. இல்லைங்க, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லை, ஆனால் மக்கள் தான் இன்னமும் ஓட்டு போடணும். நீங்கள் மக்களை நம்புங்க. நான் தான் சொல்லியிருக்கிறேன், நான் இந்த மாதிரி நேரத்துலலாம் தேர்தல் ஆணையம், வழக்காடு மன்றம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், சபாநாயகர்கிட்ட போகிறது, கூட்டணி தர்மனம் பேசுறது, மக்கள் தான் சொல்யூஷன் கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட போங்க, மக்கள் வந்து உங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் புலம்புறது, அவங்கக்கிட்ட வாக்கு கேட்குறது தான் ஒரே உத்தமமான விஷயம். இப்போ இந்த ஜனநாயகம் படுகொலை ஆகிப்போச்சு அது இது இதெல்லாம் இல்லை. மக்கள்கிட்ட போய் வீடு வீடாக போய் புலம்பணும், சொல்லணும், உண்மையை சொல்லணும், மக்களோட நம்பிக்கையை பெறணும். அதுதான் ஒரே தீர்ப்பு, அதுதான் ஒரே சொல்யூஷன், வேறு எதுவும் கிடையாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.